ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். இன்னைக்கான அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு கார் எப்படி பார்த்து வாங்கணும், அந்த கார் வாங்கும்போது நம்ம என்னென்ன இஷ்யூலாம் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும், ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இன்னைக்கு நம்ம சைனிகா சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சீரிஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டீலர்ட்டையுமே. ஸோ இன்னைக்கு அப்டேட்டில் சைனிகாஸ் வந்திருந்தோம். ஸோ அவங்கள்ட்ட கேட்டோம், நீங்கள் இப்படி ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு சொல்லி. ஸோ நம்ம ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி மேஜராக ஒரு பழைய வண்டி பார்க்க வராங்க அப்படின்னா, அதுவும் டீலர்கிட்ட வந்து பார்க்க வராங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா வண்டியை வந்து வண்டி அடிபட்டிருக்கா. வண்டி எடுத்த உடனே வந்து ஒரு சில பேர்லாம் வந்து அதாவது கஸ்டமருக்கு வந்து தெரியாது. ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி பார்க்கணும். அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கே வந்து வண்டி அடிபட்டிருக்கான்னு பார்க்க தெரியாது. ஆனால் டீலர் எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஒரு வண்டி கிட்ட போனோம்னா கண்டுபிடிச்சிரும். மெக்கானிக் வந்து இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு, 4 வீல் எப்படி இருக்கு, எந்த வீல் பேரிங் போயிருக்கு போகல, கியர் எப்படி இருக்கு, கிளச் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அதாவது ஆக்சிடென்ட்ன்றது வந்து டிங்கர் சம்மந்தப்பட்டது. அதன் நம்ம டீலர்ன்றதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வண்டி கிட்ட போனாலே இவ்வளவு தூரத்துல நானும் உண்மையுமே அவ்வளவு தூரத்துல இருந்து வண்டியை பார்த்தோன்னா இந்த வண்டி அடிபட்டிருக்குன்னு சொல்லிடுவேன். அதுவே தெரிஞ்சிடும். ஆமா, அதாவது அதே மாதிரி டிங்கர் இருக்காங்களா, அதுக்கு அவங்களுக்கு நம்மளோட தெரியும். அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது. அந்த டோர் பீடிங் இருக்குல்ல, எல்லா டோர் பீடிங்குமே கழட்டி பார்த்து அதுல ஒரிஜினல் பஞ்ச் இருக்கா. அதாவது அதே மாதிரி நம்ம டோரை ஓப்பன் பண்ண உடனே ஒரு லென்த்தா ஒரு பேஸ்ட் இருக்கும். அதுல வந்து நம்ம கையை வச்சு நகத்தை வச்சு அமுத்தணும்னா அதுல வந்து பஞ்ச் விழணும். அப்பதான் அந்த வண்டி டோர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலன்னு அர்த்தம். நீங்க என்னதான் நீங்க வந்து ஒன்ஸ் வண்டி அடிபட்டுச்சுன்னா அந்த பஞ்ச் வந்து ஒரிஜினாலிட்டி வராது. இப்ப நீங்க புது டோரை வாங்கி போட்டாலும் கூட அதுல வராதுங்க. இன்னொரு விஷயம், இப்போ அடிப்பட்ட வண்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அடிப்பட்ட வண்டி எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது? அடிப்பட்ட வண்டி எடுக்கலாம். அதாவது வந்து ப்ராப்பரா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா எடுக்கலாம். அப்போ ஏன்னா பேஸ்ட போட்டு அப்படி கஜா முஜான்னு ரெடி பண்ண வண்டினா ரேட் வந்து இப்போ அடிப்பட்ட வண்டிக்கும் நார்மல் வண்டிக்கும் ஒரு ரேட் இருக்கு இல்லையா? அது நம்ம ரேட்டை வந்து குறைச்சி எடுக்கலாம் இல்லையா? அடிப்பட்ட வண்டினாலே மார்க்கெட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா ஒரு வண்டி இருக்குன்னா 2 லட்சம் ரூபா தான் வேல்யூ. பாதிக்கு பாதி தான், அதுக்கு கீழேயே கூட இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வண்டியில வந்து ஒன் சைடு இழுக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் கரெக்டா பார்த்து வாங்கணும். ரெண்டாவது கம்ப்ளைண்டே இல்லைனாலும் அடிப்பட்டு ஓடி இருக்கும். டயர் பாத்தீங்கன்னா 4 டயருமே அரைச்சிடும். கொஞ்ச நாள் ஓடும், திடீர்னு பார்த்தா 4 டயருமே காணாம அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்படிங்கும்போது தான் வந்து ஒரு மெக்கானிக்கிட்டே ஒரு அலைன்மெண்ட்டே போகும்போது எனக்கு அந்த மாதிரி வண்டி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அப்ப அந்த வண்டி அடிபட்டு இருக்குது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வண்டியோட இன்ஜின் இல்லையா? இன்ஜின் தான் மெயின். இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வண்டி வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் இன்ஜினை செக் பண்ணணும். ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பார்க்கணும். நீங்க என்கிட்ட வண்டி எடுத்தாலும் சரி, எந்த ஊர்ல எடுத்தாலும் சரி, எந்த ஊர் டீலர்கிட்ட எடுத்தாலும் சரி, வண்டியை ஒரு 10 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிட்டு ஓரளவுக்கு, அதாவது வண்டியை வந்து மேக்சிமம் வந்து நிறைய கஸ்டமருக்கு அதாவது அவங்களுக்கு தெரியல, அவங்களை குறை சொல்ல முடியாது. வண்டி நிக்கிற வண்டியை வந்து ஆக்சிலேட்டர் போட்டு அமுத்துவாங்க. நிக்கிற வண்டியை ஃபுல்லா அமுத்துனால பிளாக் ஸ்மோக் வரும். ஏன்னா டர்போ ஓப்பன் ஆகும்போது பிளாக் ஸ்மோக் தான் வரும். டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஸ்மோக் வரணும். அப்பதான் அது டீசல் வண்டி. ஒயிட் ஸ்மோக் வரக்கூடாது. ஒயிட் ஸ்மோக் வரும். இது ஒரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ டீசல் வண்டியா இருந்தா ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்து நம்ம கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு பேனட்டை தூக்கி விட்டுட்டு ஆயில் ஸ்டிக்கை உருவி விட்டு வண்டி புகை வருதா ஆயில் தெரிக்குதான்னு பாத்தீங்கன்னா ஓகே. நீங்க வந்து இன்ஜின் சூடானாலே போதும். நீங்க மறுபடியும் வந்து ஆக்சிலேட்டர் போட்டு மிதிச்சு இன்ஜின் சூடானதுக்கு அப்புறமே நீங்க தூக்கி விட்டீங்கனால போதும். ஸ்டிக்கர் தெரியும், ஆயில் ஸ்டிக்கை தூக்கி விட்டீங்கனால போதும், அதோட லட்சணம் தெரிஞ்சிடும். அந்த வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு. அதே மாதிரி ரீகம்ப்ரஸர் ஆன வண்டி எடுக்க கூடாதுன்னு கிடையாது. ரீகம்ப்ரஸர் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சவர்லெட் டவேரா இருக்கட்டும், இண்டிகாலாம் பாத்தீங்கன்னா ரீகம்ப்ரஸர் வரும். பழைய வண்டி இன்னைக்கு வரைக்கும் பழைய வண்டி கண்டிப்பா வரும். ஆனா இன்ஜின் சவுண்ட் இருக்குது பாத்தீங்களா, அது மெக்கானிக் தெரியும். இன்ஜின் சவுண்ட் நாய்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்குதுன்னா அந்த வண்டி எடுக்கலாம். அது ஏதோ ஆனா வேலை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வராது, வரும். ஆனா லேட்டா வரும். ஆனா நீங்க வந்து இல்ல நம்மளுக்கு வேலையே இல்லாத வண்டியா வேணும், இன்ஜின்ல வேலை இருக்கக்கூட பாடியில வேலை இருக்கவங்க நல்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து இன்ஜின்ல எனக்கு எந்த ஒரு ஆயில் எதுவுமே, இப்போ ஆயில் தெரிச்சாலே எனக்கு வேண்டாம், ரேட்டு கம்மியா கிடைக்குது அதிகமா கிடைக்குதுங்கிறது அது வேற. எனக்கு ஆயில் தெரிச்சாலே வண்டி வேண்டாங்கிறவங்க வந்து அந்த மாதிரி வண்டி எடுக்காம வேலை இல்லாத வண்டி எடுத்துக்க வேண்டியதான். வேலை இருக்கிற வண்டி இதுல ஆயில் வருதுன்னா இது ஏதாவது ரேட்டு குறைச்சிக்கிறவங்க கொடுக்குறேன்.
அந்த மாதிரி வண்டி மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். அது அதாவது அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வண்டிகள் வாங்கிக்கலாம். அதாவது ஆயில் தெரிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆயில் தெரிக்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா 50-60,000 ரூபாய் செலவாகும். அதெல்லாம் வந்து ஆனா ஓட்டலாம், ஆயில் தெரிக்கிற வண்டி ஓட்டலாம். ஆனா அந்த சவுண்ட் வரும் பாத்தீங்களா, கட்ட 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 கட்டன்னு அந்த மாதிரி சவுண்டு, இன்ஜின் நாய்ஸ் அதிகமா இருக்கிற வண்டியவே எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா Volkswagenல வந்து இன்ஜின் நாய்ஸ் இருக்கும். ஏன்னா இது இவ்வளவு இதை சொல்றது அவங்க சொல்லிடணும்ல. நாளைக்கு நல்ல டீலர் நல்ல வண்டியை எடுத்து வச்சிருப்பாங்க, என்னடா இவன் சவுண்ட் வர்ற வண்டியை எடுக்க கூடாதுன்னு சும்மா இவன் பாட்டுக்கு சொல்லிருப்பாரு. Volkswagenல வந்து இன்ஜின் நாய்ஸ் வரும், ஃபியஸ்டாலையும் வரும், ஃபிகோலையும் வரும், டீசல் வண்டிகள்ல. ஆமா, அது இந்த வந்து எதனாலன்னா இது வந்து டியூரோடெக் இந்த இன்ஜின் நம்ம ஃபியஸ்டா இன்ஜின்ல நாய்ஸ் அதிகமா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வென்டோ போலோ அதுல கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அது டிஏ இன்ஜின்றதுனால அதுல வரும். டிஏ இன்ஜின்னா என்ன, அது ஒரு சாதா இன்ஜின் மாதிரி, அதுல வந்து நாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்மாக் இன்ஜின் ஸ்கார்பியோ, அது வந்து நம்பி எடுக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம M2DIன்னு வருது, பொலிரோ இன்ஜின் வரும் ஸ்கார்பியோ. ஆமா ஆமா, அதுல வந்து நாய்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த வண்டி அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்காக தான் மார்க்கெட் ரேட்ல அது கம்மியா இருக்கு. இன்னைக்கு 2012 மாடல் எனக்கு 4 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு புரோக்கர் எனக்கு கூப்பிட்டாப்ல, 2 ஓனர் லோக்கல்ல திருநெல்வேலியில தான் கிடைக்குது வண்டி. 4 லட்ச ரூபாய் கேக்குறாங்க, பார்ட்டி பேசி வாங்கிடுறேன். M2DIங்கிறனால நான் அதை எடுக்கல. இதே எம்மாக்கா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நான் போய் எடுத்துருப்பேன். நான் எடுத்துருப்பேன். எனக்கு அந்த வண்டி எடுத்தா போதும் செய்யும். ஆனா அது ஒரு மாசம் நிக்கிற இடத்துல 2 மாசம் அதிகமா நிற்கும். அடுத்து வந்து வண்டி பாடி அவுட்லைன் எப்படி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு வண்டி இருக்குன்னா அந்த பாடி அவுட்லைன்ல அதாவது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் ஏற்றி வச்சிருப்பாங்க. இப்போ பழைய வண்டி அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ரண்ட் பம்பர் இந்த மாதிரிலாம் ஸ்க்ரூ ஏற்றி வச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம வந்து வேல்யூஷன்ல வந்து ரேட்டை வந்து குறைச்சி வாங்கலாமா? அதாவது வந்து ஸ்க்ரூ பம்பர்ல ஸ்க்ரூன்றது வந்து அது எக்ஸ்ட்ரா போடுற விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் ஒரிஜினாலிட்டின்னு ஒண்ணு வந்து அது வராது. ஒண்ணு பம்பர்ல அந்த லாக்கு கட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு பம்பரை மாத்தி பியூரா அதுக்கு பெயிண்ட் பண்ணாதான் ஒரிஜினாலிட்டி வரும். அப்படிங்கும்போது தாராளமா ரேட்டு குறைச்சு கேட்கறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த வண்டிக்கு இவ்வளவுதான், கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, வண்டி இன்ஜின் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, செஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி வண்டி என் ஆஃபீஸ்க்குள்ள வந்தாலும் நீங்க எனக்கு 10,000 குறைச்சிக்கோங்க, எனக்கு பம்பர்ல வேலை இருக்காது, நான் குறைச்சு கொடுக்குதான் செய்வேன். பெயிண்டிங் அதே மாதிரி வந்து பெயிண்டிங் வந்து ஃபேடா இருக்க வண்டிலாம் எடுக்கலாமா? இப்போ ஃபேடா இருக்கு, நம்ம பெயிண்டிங் பண்ணோம்னா இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணோம்னா அந்த பெயிண்டிங்க்கு இவ்வளோ சார்ஜ் வரும். அது சில பேருக்கு வந்து அது வந்து தெரியாது, இவ்வளவு செலவு வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த பெயிண்டிங் கண்டிஷன் அதெல்லாம் எப்படி? அதுதான், அதாவது வந்து இப்போ அந்த மாதிரி வண்டி என்கிட்ட நின்றுதுன்னா இந்த வண்டியில இவ்வளவு செலவு இருக்குதுங்கன்னு நான் கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பெயிண்டர் கிடையாது. ஓகே ஓகே. அதனால ஒரு பெயிண்டர் கிட்ட நீங்க போகணும், போய் இந்த வண்டி இவ்வளவு இருக்குது, எவ்வளவு பெயிண்ட் ஆகும், நீங்க தான் அதை கேட்டுக்கணும். அப்புறம் நான் இவ்வளவு 10,000 தான் சொல்லுவேன், நான் வண்டி விற்கிறதுக்கு தான் இருக்கிறேன். ஆமா கண்டிப்பா. 10,000 ரூபாய் வருங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் அங்க கொண்டு போயிட்டு என்ன போன் அடிப்பாங்க, நம்ம கஸ்டமர் இருக்காங்களா போன் அடிப்பாங்க. போன் அடிச்சு என்னங்க நீங்க 10,000 வருங்க, இங்க நம்ம ஊர்ல வந்து 35,000 40,000 கேக்குறாங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் திருப்தி. அதனால வந்து எந்த கஸ்டமரா இருந்தாலும் சரி, வண்டி ஓகே ஆசிடிஸ் இருக்கிற கண்டிஷன்ல ரேட்டு பேசி எடுத்துட்டு போறாங்க தாராளமா எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் வண்டி நான் கொண்டு வரல. மேபி அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம நான் என்ன கேட்கறேன்னா, அப்போ அதை சரி பண்ணிக்கலாம். அந்த பெயிண்டிங் கண்டிஷன்ங்கிறத நம்மளால அதாவது சரி பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது, பண்ணிக்கலாம். ஆனா என்ன அந்த எப்படி அடிப்பட்டு இந்த ஒழுக்கம் இல்லாத வண்டின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எப்பவுமே சரி பண்ண முடியாது. ஒரு சில வண்டி அது எங்களை மாதிரி டீலருக்கு தெரியும், இந்த வண்டியை எடுத்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வண்டியில நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஒஸ்டா இருக்கும் ஒரு வண்டி. ஒரு சில வண்டியில நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 1,40,000 ரூபாய்க்கு வண்டிய ஒரு டீலர் எடுத்துட்டு வந்துட்டாப்ல. வண்டி பார்த்தா ஒண்ணுத்துக்கு ஆகாது, வண்டி பாடி எல்லாமே சூப்பரா இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா அது வண்டி நிறைய ப்ராப்ளம், புக்ல ப்ராப்ளம், அதுல ப்ராப்ளம், கலர்ல ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த வண்டியை ஸ்கிராப்ல போட சொல்லிட்டேன், ஸ்கிராப்ல போட்டுருங்க அப்படின்னு. அந்த மாதிரி வண்டி பெரும்பாலும் நம்ம உள்ள அவாய்ட் பண்றது நல்லது இல்லையா? ஆமா, அந்த மாதிரி வண்டி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு வந்துட்டு இருக்கும். அதனால அது எனக்கு திருப்தியா இருக்கு. அந்த மாதிரி இதுவும் பண்றது. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எப்படி நம்ம வந்து பார்த்து வாங்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்னா வந்து மெயினா வந்து இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் செக் பண்ணணும். அதாவது ரெக்கார்ட்ஸ் நீங்க எங்க வண்டி என்கிட்ட இல்லைங்க, எங்க போய் வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர். ஏங்க இவ்வளவு தூரம் கேஷ் கட்டி பேசி பார்கின் பண்ணி வண்டியை வாங்குறவங்க
ஒரு இன்ஜின் நம்பரோ சேஸ் நம்பரோ கரெக்டா இங்க பார்த்துட்டு போகாம எடுத்துட்டு பார்க்காம எடுத்துட்டு போயிட்டு அது உங்களுக்கு தான் ரிஸ்க். இங்க இருந்து சென்னையில இன்ஜின் நம்பர் அவ்வளவு ஈஸியில பார்க்க முடியுது இல்லையா? இன்ஜின் நம்பர்லாம் ஏன் பார்க்க முடியாது? சேஸ் நம்பர் வந்து நமக்கு தெரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினோட ஹெட்ரூம் தூக்கணும்னா தெரிஞ்சிரும். பட் அதாவது ஒவ்வொரு வண்டிக்குன்னு ஒவ்வொரு லொகேஷன் இருக்கு. ஓகே, நீங்க அது இன்னைக்குதான் எவ்வளவு வந்துருச்சுங்க, போன்ல தட்டினா வந்துடும். யூடியூப்ல இப்ப இன்ஜின் நம்பர் வெறும் இன்ஜின் நம்பர் எங்க இருக்கு, சேஸ் நம்பர் இருக்குன்னா வந்துட போகுது. அது செக் பண்ணிக்கலாம். இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் மஸ்டா செக் பண்ணி எடுங்க. அது செக் பண்ணலாம். ஆமா, ஏன்னா நம்ம இப்ப வந்து எதனா எனக்கே அந்த மாதிரி கூட ஏதாவது ஒரு வண்டி வரலாம், எனக்கு தெரியாம கூட வரலாம். தெரிஞ்சு நம்ம வந்து இந்த வண்டி இந்த கண்டிஷன்ல இருக்கு, சரி நம்ம ஏதோ கடமைக்கு வீடியோ போட்டோம் வித்தோம்ன்றக்காவில்ல, எனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதனால யாரா இருந்தாலும் செக் பண்ணி வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதான் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் செக் பண்ணிக்கணும். அதாவது வண்டி வந்து இன்னொருத்தவங்களோட பேர்ல இருந்து உங்களோட பேருக்கு மாத்தோம்னா, இப்ப ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் மாற்றக்கூடிய சூழ்நிலையில 100க்கு 80 to 90% அப்படிதான் இருக்கு. ஒரு சில பேர் மாத்தி கொடுக்குறாங்க, ஒரு புரோக்கர்கிட்ட கொஞ்சம் ஒரு 500க்கு 1000 கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இருந்தாலுமே இது ரொம்ப மஸ்ட் ஆக்கிட்டாங்க. கண்டிப்பா தேவை, ஆதார் கார்டு வேணும், கண்டிப்பா வேணும், ஆதார் கார்டு கேட்டு வாங்கிக்கணும் ஒரு இடத்துல வண்டி. அதாச்சும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, சரி ஓகே இதுக்கு மேல சரி இப்ப இனிமேல் எடுக்கிற வண்டி வந்து கொஞ்சம் கரெக்டா எடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து நான் இப்போ நான் யாரையும் நம்பி வண்டி எடுக்கிறது, நான் தான் 10 வண்டி போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். 10 வண்டிக்கும் பேப்பர் என்கிட்ட பக்காவே எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு எல்லாமே நம்ம வந்து அப்பப்பயே அங்கேயே வாங்கி இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் செலவானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அங்கேயே பார்த்து அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெராக்ஸ் எடுத்து அங்கேயே ஃபைல் போட்டு கொண்டு வந்துடுறோம். இப்போ இங்க இல்ல, நீங்க எங்க வண்டி எடுத்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே மஸ்டா வாங்கிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ டாக்குமெண்டேஷன்ல இவ்வளவுதான், இப்போ இவ்வளவுதான் மொத்த ப்ராசஸ் இல்லையா? அவ்வளவுதான். இதுல இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து எல்லா வண்டியிலுமே இருக்காது. ஒரு பழைய வண்டி விற்கிறவங்க வந்து இப்ப ஒரு வண்டி நானே இப்போ உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்குறேன்னு வைங்களேன், நீங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா உண்டு. இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம், இன்சூரன்ஸ் அவங்க பேர்லயே போட்டுக்கலாம், இல்ல நீங்க உங்க பேருக்கு மாத்தி உங்க பேர்லயும் போட்டுக்கலாம். இப்ப அவங்க பேர்ல இப்ப இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் வந்து அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் போட்டா நம்ம பேர்ல எப்படி மாத்த முடியும் அப்படின்னா, அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. வெறும் 20 ரூபா செல்லான் மட்டும் எழுதி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேருக்கு நீங்க மாத்தும் போது அந்த இன்சூரன்ஸ் உங்க பேருக்கு மாறும், அப்படியே மாறும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்கள் எல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது, என்னென்ன பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பர்சனலாக அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். எங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம இன்னொரு டீலர்ட்டே நம்ம வீடியோ கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. மறக்காம நாங்களும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அந்தந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத. இதே மாதிரி நிறைய பேருக்கும் இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸ் எல்லாமே, அதாவது இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸும் அடுத்தடுத்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம். மீண்டும் ஒரு ரிவில் சந்திப்போம். நன்றி.